வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம் பார்க்க போகும் பழைய திரைப்படம் எதுவென்று பார்த்தால் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற ஒரு படம். நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அமானுஷ்யமான ஒரு பாடல் அனைவருடைய ஞாபகத்திற்கும் வரும். அந்த பாடல் உடனே ஒலிக்க தொடங்கும். அது ஒரு புனர்ஜென்மத்தினுடைய ஞாபகங்களை தூண்டக்கூடிய அளவுக்கு அந்த பாடலின் இயக்கம் இருக்கும். அதுதான் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற அந்த பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. அந்த பாடலின் முதல் வரியைத்தான் படத்திற்கு தலைப்பாக வைத்திருப்பார்கள். இந்த படத்தை மனோகர் பிக்சர்ஸ் மூலமாக MS சுவாமி அவர்கள் தயாரித்தார்கள். இதை ஸ்ரீதர் அவர்கள் இயக்கினார்கள். ஸ்ரீதருக்கு இந்த படம் இயக்குவதற்கு உந்துதலாக அமைந்தது ஒரு வெளிநாட்டு செய்தி. என்னன்னு கேட்டா, வெளிநாட்டுல ஒரு பெண் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் போன ஜென்மத்துல இப்படி இருந்தேன், என்னுடைய போன ஜென்மத்தின் ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த வெளிநாட்டு பத்திரிகையில் அந்த செய்தியை படித்து விட்டு தான் ஸ்ரீதர் அவர்கள் இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். நினைத்து இதற்கான கதைகளையும் உருவாக்கி கொண்டு இதற்கு நெஞ்சம் மறப்பதில்லை என்ற தலைப்பையும் கொடுத்து இதில் நடிப்பதற்கு சரியான தகுதியான நடிகர்கள் யார் என்பதையும் தேர்வு செய்வதற்கு முற்பட்டார்கள். அப்போதுதான் கதாநாயகனாக கல்யாண்குமார் அவர்கள் இதில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள். கதாநாயகியாக தேவிகாவும், அடுத்து வில்லனாக MN நம்பியார் அவர்களும், நகைச்சுவைக்கு நாகேஷ் மற்றும் மனோரமா அவர்களும் இந்த படத்திற்கு பதிவு செய்யப்பட்டார்கள். இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் ஆனந்த் என்ற ஒரு கதாபாத்திரம். அந்த ஆனந்த்ங்கிறவன் தன்னுடைய நண்பனுடைய வீட்டிற்கு, கிராமத்திலே இருக்கும் அவனுடைய நண்பனுடைய வீட்டிற்கு வருகிறான். அங்கு வந்தவன் அந்த கிராமத்திலே ஒரு பெரும் அரண்மனை ஒன்று, பாழடைந்த அரண்மனை ஒன்று இருக்கின்றது. அதை பார்த்து விட்டு வரலாம் என்று செல்ல போகிறான். அதை பார்த்து விட்டு திரும்பி வந்து விடுகிறான். ஏதோ ஒரு அமானுஷ்யம் உள்ளே இருக்கிறது என்று அவனுக்குள் தோன்றுகிறது. வீட்டிற்கு வந்தபோது நண்பனுடைய வீட்டுல ஒரு ரூமுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணோட சத்தம் அடிக்கடி கேட்குது. இது என்னப்பா அந்த பெண்ணோட சத்தம் கேட்குது நண்பன் கிட்ட கேட்கும்போது, நண்பன் சொல்றான், வேற வழி இல்லாம நண்பன் கிட்ட விஷயத்தை ஒப்படைக்கிறான். அதுக்கு என்னன்னாக்கா, என்னுடைய தங்கை தான் உள்ள இருந்து அந்த மாதிரி பொருள் கொடுத்துருக்கிறா. அந்த பாழடைந்த அரண்மனைக்கு போனா, அங்க போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிட்டா, அவளைதான் உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆனந்துங்கிற கேரக்டர் நான் திருப்பி அந்த அரண்மனைக்கு போகும். அந்த அரண்மனைக்கு போய் உள்ளே சென்று ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டு வரும்பொழுது அங்கு இருக்கும் படங்கள், அங்கு இருக்கும் அந்த அரண்மனையின் தோற்றம், இவற்றையெல்லாம் பார்க்க 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 ஆனந்த் அவர்களுக்கு போன ஜென்மத்து ஞாபகங்கள் வருகிறது. போன ஜென்மத்துல அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரரா ஆனந்த் இருக்கார். அவங்க அப்பா ஜமீன்தார், ஜமீன்தாரோட பையன் தான் இவரு. இவங்க அந்த அரண்மனையில இருந்து அந்த ஊரையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அரண்மனைக்கு உட்பட்ட ஒரு காலனி பகுதி, அதாவது கீழ்ஜாதி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த கீழ்ஜாதி மக்களில் இருக்கும் ஒரு பெண்ணை பார்த்து விட்டு அந்த ஜமீன்தாரின் மகன் விரும்புகிறான். அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறான்.
இது ஜமீன்தாருக்கு தெரிய வருகிறது. கோபம் அதிகமாகிறது. எப்படி ஒரு தைரியம் இருந்தால் ஒரு கீழ்ஜாதி பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்வேன், அவளை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய ஜமீன்தார் அரண்மனை கொண்டு வருவாய் இந்த கோபம் அடைந்த அவர் என்ன பண்றாரு, துப்பாக்கி எடுத்துட்டு போட்டு அந்த பொண்ணை சுட்டு கொன்னுறாரு. கொன்னுட்டு மகனை கொண்டு வந்து அரண்மனைக்குள்ள போட்டு பூட்டி வச்சிடுறாரு. உடனே மகன் கிட்ட சொல்றாரு, 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்க 2 பேரும் நான் ஒண்ணு சேர விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சவால் வர்றாரு. அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அரண்மனையிலேயே அந்த பையன் எடுத்து செத்து போறாரு. இந்த ஞாபகங்கள் எல்லாம் இவருக்கு வருது. இவர் தான் அந்த ஜமீன்தாருடைய பையன் தெரிய வருது. நேரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த நண்பனுடைய தங்கச்சியை பாக்குறாரு. பார்த்தாக்கா அந்த பொண்ணு தான் இவர் காதலிச்ச அந்த கீழ்ஜாதி பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப இவங்க 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேர போறாங்க இந்த ஜென்மத்துல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த அரண்மனைக்கு அருகாமையில ஒரு பாழடைந்த வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தாக்கா ஒரு 110, 120 வயசுக்குள்ள ஒரு வயோதிகர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் போன ஜென்மத்துல இருந்த ஜமீன்தார். இந்த ஜென்மத்திலே அதே அரண்மனையை விட்டு வெளியே போக முடியாம ஒரு ஓரமா ஒதுங்கி போயிருக்கிறார். அப்ப இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு அவருக்கு தெரிய வரும். நம்மால் அழிக்கப்பட்டவர்கள் மீண்டும் பிறந்து மீண்டும் ஒன்று சேரப் போகிறார்களா என்ற கோபத்திலே அவர் தாக்க முயல்கிறார். அவரை மகனே தாக்குகிறார். அதனால அந்த நேரத்தில் அவர் இறந்துவிட இவர்கள் ஜோடி ஒன்று சேர்கிறது என்பதாக இந்த கதை முடிவடைகிறது. இப்படி போன ஜென்மத்தியோட நினைவுகளோட திரும்ப 2வது முறையாக பிறந்து திருமணம் செய்து கொள்வதாக இந்த கதை முடிகிறது. போன ஜென்மத்தில் நடந்த சம்பவம் எதுவுமே தன்னுடைய நெஞ்சை விட்டு அகலவில்லை, எதுவுமே மறப்பதற்கில்லை என்ற நோக்கத்தோடு அவர்கள் இருவரும் ஒன்று சேர்கிறார்கள் என்பதை குறிப்பதற்காகவே இந்த படத்திற்கு நெஞ்சம் மறப்பதில்லை என்ற ஒரு தலைப்பை வைத்தார்கள். இந்த படத்துக்கு MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்திருப்பார்கள். இந்த படத்தின் பாடல்களை கண்ணதாசனும் பஞ்சு அருணாசலமும் எழுதியிருப்பார்கள். இந்த படம் 1963ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி அடைந்தது. இதில் வரும் அந்த நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் மக்கள் மனதை ஆழ கவர்ந்து இழுத்துக் கொள்வதாகவும் அமைந்தது. அந்த பாடலுக்கு நிகராக இன்று வரையிலும் ஒரு பாடல் அமையவில்லை. இன்றைக்கும் அந்த பாடலை நாம் கேட்கின்ற தருணம் வரும்பொழுது புனர்ஜென்மம், அதாவது போன ஜென்மத்துக்கு நாம போன மாதிரியே ஒரு ஃபீல் ஏற்படும். படம் முழுக்க இசையமைச்சிருக்கும் விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்கள் அந்த ஜமீன்தார் காலத்துக்கே நம்மளை அழைத்து சென்றிருப்பார்கள். அதன் பிறகு இன்றைய சமூக காலத்திற்கும் நம்மை நடைபயணம் செய்திருப்பார்கள். அப்படி இசையினால் அந்த படத்தை மிக சிறப்பாக உயர்த்தி இருப்பார்கள் இசையமைப்பாளர்கள். பாடல் வரிகளால் பாடல்களை உயர்த்தி இருப்பார்கள் கண்ணதாசனும் பஞ்சு அருணாசலமும். இப்படி பாடல்களாலும் இசையாலும் அது மட்டும் இல்லாமல் காட்சி அமைப்புகளாலும் மிகவும் சிறப்பான முறையிலே இதை உருவாக்கினார்கள். இதுல ஜமீன்தார் வேஷம் போடுறதுக்குன்னே அந்த வேஷம் போடுவதற்காகவே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் செலவழித்தார்களாம். அந்த அரண்மனை செட்டு போடுவதற்கு குறைந்தபட்ச காலங்களாக ஒரு 3 வாரங்கள் பிடித்திருக்கிறது. அதாவது 1 மாத காலங்கள், 1 மாத காலமாக அரண்மனை செட்டு போடப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த அரண்மனை செட்டை அழித்து விட்டு இடிந்து போன செட்டாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்பியார் அவர்களுக்கு ஜமீன்தார் வேஷம் போடுவது போலவும் அடுத்து 110 வயோதிகராக காட்டுவதற்கேற்ற போல் அவர் உடல்வாகுகளை மாற்றி, அவருக்கு உண்டான ஆடை ஆபரணங்களை மாற்றி, அவருடைய தலை கேசங்களை மாற்றி மிக சிறப்பான முறையிலே மேக்கப் செய்திருப்பார். ஸ்ரீதர் அவர்கள் மிக நுணுக்கமாக அனைத்து விஷயங்களையும் கவனித்து கதையில் வசனங்களை அழகாக புகுத்தி திரைக்கதையை சிறப்பாக அமைத்து இந்த படத்தை இயக்கியிருப்பார்கள். இந்த படம் மிக சிறப்பாக அன்றைய காலகட்டத்திலே மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.